ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் திஸ் இஸ் நவீன் அண்ட் சிஎம் டோனி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசால ஏதோ கண்டென்ட்டில் ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஐயா, நாங்கள் வந்து OnePlus பட்ஜி வந்து வாங்கியிருக்கோம். நீங்கள் கேட்பீங்க iPhone 12 Pro வாங்கிட்டேன், ஸோ ஆப்பிள் ஏர்பாட்ஸே வாங்கிருக்கலான்னு. கொஞ்சம் வந்து பட்ஜெட் ரேட்டு. ஸோ அதனால் 3000க்கு OnePlus பட்ஜி தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நான் வந்து உங்களுக்கு அஷ்யூர் பண்ணி சொல்லுவேன், 3000க்கு இதுதான் வந்து பெஸ்ட்டு இப்போதைக்கு மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ ஓகே, உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ உள்ளே வந்து பேஸ் பூஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேஸ்லாம் வந்து இதில் சூப்பராக இருக்கும். நானும் வந்து வாங்கும் போதே வந்து அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி தான் நான் எப்போயும் பொருள் வாங்குவேன். ஆக்சுவலி நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்கல் கேண்டி ஒன்று வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டாங்க, டூப்ளிகேட் கொடுத்த ஒரு ஷாப் பேர் வந்து சொல்ல விரும்பலை. அண்ட் 20 hours ஆஃப் பேட்டரி டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு அண்டு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். அண்ட் சீம்லெஸ் கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்பெக்ஸ்லாம் வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ் பூஸ்ட்டு, 20 hours பேக்கப்பு அண்டு சீம்லெஸ் கனெக்ஷன், கூல் டிசைனு இது போட்டிருக்காங்க. ஸோ 20 hours வந்து பேக்கப் வந்து இதில் இருக்குது, இது பாக்ஸில் இருக்குது, சார்ஜிங் கேஸில் இருக்குது. அண்டு பட்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 hours வந்து பேக்கப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி அங்கே செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இருந்தாலும் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இவங்களும் அந்த ஆப்பிள் டெக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. பாக்ஸ் வந்து டப்புன்னு வரல. யா டன் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா OnePlus பட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து அந்த சார்ஜிங் கேஸோடு வருது பாக்ஸு. ஸோ இதாடி அப்படியே நம்ம ஓரம் வச்சிடும். உள்ளே இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் தி OnePlus. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு வாங்கும்போது OnePlus ஃபோன் தான் வந்து வாங்குறதா இருந்தேன். அப்புறம் iOS மாறும்போது தான் நான் அந்த ஆப்பிள் பக்கம் வர வேண்டியதாக போச்சு. இது ஒரு பாக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது? என்ஜாய் யுவர் நியூ பட்ஸ். இட்ஸ் ஸோ கூலுங்க, ரொம்ப கூல். அண்டு வேறு என்ன இருக்குது பார்த்துலாமா? உள்ள இந்த பாக்ஸில் வந்து வேறு என்ன இருக்குது? யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. யா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வந்து வரும் ஏர்பட்ஸில். ஓகேங்களா? ஒன்று வந்து லார்ஜ் வரும், மீடியம் வரும், ஸ்மால் வரும். ஸோ மீடியம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்மாலும் லார்ஜும் இதுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன இருக்குது? வாவ், பார்த்தீங்கன்னா OnePlusோட யூனிக் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். Type-C USB to Type-C அண்டு ரெட் கேபிள் கிளப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் ரெட் கேபிள் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாது. ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா கொடுக்குறது OnePlus. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது யூசர் மேனுவல், நெவர் செட்டில். இவங்க செட்டிலே ஆக மாட்டாங்க. காசியில் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஆப்பிள் மாதிரி ஃபோன் ஏர்பாட்ஸ் பண்ணி எடுத்து பாருங்க, அது மட்டும் தெரியுது. அண்டு வாரண்டி கார்டு, வாரண்டின்னு பார்க்கும்போது 6 months வந்து கம்பெனி வாரண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க, ப்ளா 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 ப்ளா. ஓகேங்களா? இதெல்லாம் படிக்கிறது டைம் இல்லை. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், USB to Type-C. நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது OnePlus. ஸோ நம்ம பட்ஜெட் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. யா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு ரீசெட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு மேலே பார்த்தீங்கன்னா பிராண்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஒரு ஓவலாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணால் தி பட்ஸ். ஏ ஒரே பட்ஸு. இப்போது பட்ஸ் வந்து நல்லா மேக்னட்டிக்காக இருக்குது பாருங்களேன், உழலை. ஏன்னா இந்த மேக்னெட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோதான் உங்களுக்கு சார்ஜிங்கும் வந்து ஆகும். ஸோ காதில் வச்சு பார்த்துடலாமா? கம்ஃபர்டபுள், ஃபீலிங் பெட்டர், கம்ஃபர்டபுள். காதில் வச்சோடனே ஒரு சவுண்டு வந்து எனக்கு கேட்குது. ஸோ அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அப்படி நல்லாயிருக்கு. அந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள் iPhone 12 Proலேயே வந்து OnePlus பட்ஜி வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? ஸோ 2 மைக் தான் உங்களுக்கு. OnePlus பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மைக் வரும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது, பார்ஷியல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ரொம்பலாம் நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. காதிலேருந்து வேலை. ஸோ நீங்கள் ஜிம்மு வாக்கிங்லாம் போகும்போது பக்காவாக வந்து இது போட்டுட்டு போகலாம். ஸோ வாய்ஸ் எப்படி கேட்குது? நான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் OnePlus பட்ஜியோட மைக்கில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி என்னோட ஓல்டு பார்த்தீங்கன்னா இதுதான் JBL. ஓகேங்களா? ஸோ எனக்கு இது சொன்னால வீடியோக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் எழுதும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏர்பாட்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குது? ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் பண்ண அந்த குருவி சத்தம்லாம் கேட்குறது அதெல்லாம் பக்காவாக பண்ணுங்களா? நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது? எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 2 days later. ஸோ கைஸ், அட் லாஸ்ட் OnePlus பட்ஜியோட
மைக் டிஸ்டன்ஸு. ஸோ அந்த ஒரு இது சொல்லுவாங்களா சர்க்கிள்னு, ஸோ எவ்வளோ மீட்டர்ஸ்க்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ 10 மீட்டர்ஸ்க்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதாவது நடந்து போகிறேன், உங்களோட வாய்ஸ் எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? நடந்து போகிறேன். ஸோ கைஸ் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மைக் குவாலிட்டி வந்து நீங்கள் ஃபோனுக்கு பக்கத்தில் இருந்து கால்ஸ்லாம் பேசினா ரிசீவ் ஆகும், அண்ட் அவங்க பேசுறதும் கிளியராக கேட்குது. Day 2 ஆக்சுவலி நான் வந்து 2வது நாளாக அது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கிட்டு உடனே வந்து ரிவ்யூ போடுறது நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ போடலான்னு. சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி லவ் பண்ணிங்களோ, ஸோ ஹையர் பேஸ் வேணும்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸு. பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி அருமையாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. பேஸ் குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸ், 3000 இது பேஸ் குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸு. அதே போல் உங்களுக்கு மெலோடியஸ்லாம் எடுத்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆவரேஜ் தான். அந்த மெலோடியஸில் வந்து உங்கள் மெலோடியஸே வந்து ரொம்ப ஹை பேஸாக கேட்டால் அப்படி இருக்கும். அது போல் தான் வந்து இது காமிக்குது. மெலோடியஸாக வந்து மீடியமாக காமிக்குது, ஓகேங்களா? ஆனால் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? அது வந்து பக்காவாக இருக்குது. ஒரு பேஸ் என்ரிச்டு சாங் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டு நான் இப்போ iOSல கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஐஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பின் மாதிரி கேட்டுச்சு, ஒரு பின் என்டர் பண்ணுங்க அப்படி அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹே மெலோடின்னு ஒரு ஆப் இருந்துச்சு, அது யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இது கனெக்ட் பண்ணிடணும், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹே மெலோடி ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணேன். அந்த ஹே மெலோடி ஆப் மூலிமா என்ன காமிக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கும். கைஸ் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல், நான் ஷூட் பண்ணிட்டு வந்து ஐஃபோன், ஓகேங்களா? ஐஃபோனில் ஈஸியாக பேர் ஆகிடுச்சு. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் ஓப்பன் பண்ணி இதை பேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நார்மல் ப்ளூடூத் ஆப்ஷனாக இந்த OnePlus Buds வந்து பேர் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ கைஸ் இப்போ நான் மெலோடி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஓப்போ மொபைலில். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த மெலோடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட்டே வரும், ஓகேங்களா? எனக்கு மார்னிங் தான் வந்து அப்டேட் வந்துச்சிங்க, அப்டேட்டுன்னு போட்டிருக்கா. ஸோ அப்டேட் வந்துச்சு. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏர்பாட்ஸ் கூட அப்டேட் இருக்குன்னு. ஸோ ஏர்பாட்ஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல்ஸை. ஆக்சுவலி சொல்லுவாங்க எல்லாருமே OnePlus யூசர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஏர்பாட்ஸ் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் இயர்பட் தட்டினா உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி இப்படின்னு வச்சுன்னா நான் எனக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கேன். அண்ட் ரைட் தட்டினா எப்படி அப்படி இப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அது ஏர்பட்ஸ் கண்ட்ரோல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேஷன், எந்தெந்த பட்ஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ எவ்வளோ தான் வந்து இந்த மெலோடியோட சாஃப்ட்வேர் ஃபில்மேர், ஓகேங்களா? இதுதான் வந்து அவுட்லுக்கு. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணுறதால நீங்கள் ஈஸியாக டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐயில் போனீங்கன்னா ஆப்போட உங்களுக்கு அவுட்லுக் வந்து தெரியும், என்ன வெர்ஷன் அப்படி இப்படின்னு காமிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ OnePlus Buds ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். வெறும் வந்து OnePlus யூசர்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்ட்டு இல்லை, ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் வந்து அழகாக யூஸ் பண்ணலாம் இந்த மெலோடி ஆப் மூலியமா. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3000 வந்து ஒரு ஆசமான ஃபீச்சர் வந்து தராங்க. என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இன்ஹியர் பட் சென்சார். ஸோ ஒரு ஆடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு, இல்லை வீடியோ ஃபைல் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பட்ஸில் வந்து ஒரு பட்ஸ் வந்து காதில் இருந்து எடுத்தாலும் ஸோ அந்த வீடியோ ஆடியோ வந்து பாஸ் ஆகிடும். அகைன் நீங்கள் காதில் வச்சிங்கன்னா ப்ளே ஆகும். அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது பக்கா OnePlusல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா வாங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துருவோம் அந்த சென்சார் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஸோ நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், ஆஃப் ரோடிங் நம்ம கிளாசிக் வீடியோ வந்து ப்ளே பண்ணுவோம், ஓகேங்களா? ஓகே, வீடியோ ப்ளே ஆகுதா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதா? ப்ளே ஆகுது. இப்போ நான் காதிலேருந்து ஒரு பட் எடுக்க போகிறேன், பாஸ் ஆகிடுச்சு. ஒரு பட்டு என் கையில் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோ வந்து பாஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ நான் திரும்ப இந்த ஒரு பட்டை காதை எடுத்த பட்டை வந்து அகைன் நான் காதில் ரீப்ளேஸ் பண்ணணும், வீடியோ ப்ளே ஆகும். தட்ஸ் த கான்செப்ட், ஓகேங்களா? நான் காதில் வைக்கிறேன் பாருங்கள். யா, இட்ஸ் பிளேயிங் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். OnePlus மேட் இட். ஸோ ஓகே காஷ், இதான் வந்து என்னோட OnePlus Buds ரிவ்யூ. வாங்கினேன் ஒரு 2 days யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு டிவைஸில் யூஸ் பண்ணிட்டு மற்ற டிவைஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, iOSல எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸோ எல்லாத்துக்குமே வந்து போத் OnePlus யூசர்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அண்ட் iOS யூசர்ஸ் மூணுத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் திஸ் இஸ் நவீன் வித் CM Tony. ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பை பை.